மோசடி பேங்க்ல மோசடி பண்ணிட்டாங்க, கடையில மோசடி பண்ணிட்டாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து இந்த 2-3 வருஷமா நாங்கள் நிறைய கேள்விப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசடி 53 வயசு பெண்மணியை ஒரு போலியான ஆக்டர் 8,30,000 மோசடி பண்ணிருக்காங்க. எங்கட முகத்தை மாத்தி செய்யறதுக்கான நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அந்த டீப் ஃபேஸ் அப்படின்னா இப்ப கவிதையில வந்து நீங்க பாருங்க, இந்த சச்ச பேத்தே அதான் இப்ப நியூ ஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு எனக்கு வந்து இப்ப விஜய் அஜித் வந்து மெசேஜ் போட்டு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நான் நம்புவேன். யார அவங்க குறிவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வயசு போனாக்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி கையாளுவதுன்னு பார்த்தா, ஹலோ மக்களே வணக்கம். மோசடி இப்ப எங்க பார்த்தாலும் நாங்க கேள்விப்படுற சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மோசடி. பேங்க்ல மோசடி பண்ணிட்டாங்க, கடையில மோசடி பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி சொசைட்டில மோசடி பண்ணிட்டாங்க, அலோகேஷன் ஃபேமிலியில மோசடி பண்ணிட்டாங்கன்னு எங்க பார்த்தாலும் நாங்க எங்க போனாலுமே எல்லாருமே ஒரு வகையில வந்து ஏமாந்துருக்கிறாங்க, ஏமாறப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமா இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து இந்த 2-3 வருஷமா நாங்கள் நிறைய கேள்விப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோசடி பண்ணிட்டாங்களேன்னுதான். முக்கியமா இங்க பிரான்ஸ்ல இப்ப போன கிழமை நான் அறிந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 53 வயசு பெண்மணியை ஒரு போலியான ஆக்டர், பிராட் பிட் என்று சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய ஒரு ஃபேமஸான ஆக்டர். போலியான பிராட் பிட் மூலமா வந்து 8,30,000 8,30,000 ரூபாயில மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அது என்னவென்றதையும், அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நன்மை என்ன, தீன்மை என்ன, இதனால வரப்போற ஆபத்துகள் என்ன, முக்கியமா இது எப்படி கையாளுவதுன்றத நாங்க இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். வாங்க பார்க்க. சுருக்கமா இது என்ன கதை என்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிறகு எனக்கு இந்த இதில் வந்து நிறைய டவுட்டுகள் இருக்குன்றது, நிறைய கேள்விகள் இருக்குன்னா அந்த கேள்வியை நான் பிறகு நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்றத. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பிரான்ஸ்ல ஒரு பெண்மணி, 53 வயசு பெண்மணி, அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களோட ஹஸ்பண்ட் மல்டி மில்லியனர், ஒரு பொண்ணு லோ படிக்கிற பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க வந்து மோகிஸ் என்ற நாட்டுல வசிச்சு வந்தாங்க, பெரிய விழாவில். ஓகேவா? அவங்கள வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கதை நடந்து இந்த மோசடி பண்ணப்பட்ட டேட் இப்ப பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முதல் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கும் அவனோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றது. அப்பேக்கு வந்து அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு, அரவணைப்பு, யார் கூடயாவது பேசணும் என்ற ஒரு இதுல இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்துல வந்து அப்படி அந்த பெண்மணிக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஊடகங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது டிக்டாக், ஃபேஸ்புக் எதுவுமே தெரியாது, எப்போ யூஸ் பண்ணது இல்லையா. ஓகேவா? அப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்றாங்க. புதுசா எப்பவுமே யூஸ் பண்ணல, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்றாங்க. சோ இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி அப்படி அவங்க கல்யாணம் கட்டி கருத்து வேறுபாடு வந்து டிவோர்ஸ் ஆகல. ஓகேவா? அப்போ ஓபன் பண்ணிக்க அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது வந்து யார்கிட்ட இருந்து, ஜான் ஏத்தண்டு ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு மெசேஜ் வருது. இதுல நிறைய பேர் வர்றாங்க. நான் ஒரு ஆக்களா வந்து சொல்றேன் யார் யார் வந்திருக்கிறாங்க. ஜான் ஏத்தண்டு ஒருத்தன் வந்து முதல் வர்றாங்க. அவங்க தான் இவங்களோட கதைக்க தொடங்குறாங்க. அவங்க என்ன மெசேஜ் அனுப்புறாங்கன்னா, ஹாய், இவங்களோட பேர் வந்து ஆன், ஹாய், இப்படி வந்து என்னுடைய மகன் பிராட் பிட்னா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அமெரிக்கன் ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர், அஞ்சலினா ஜோலியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓகேவா? நல்ல வடிவா இருப்பாரு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர். ஓகே. ஸோ அவங்கள்ட அம்மாண்டு கதைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகனுக்கு ஏற்ற பொண்ணு நீதான். இவங்க முதல் நம்பல, என்னடா இது நம்பல. இவங்க போய், அதான் நான் சொன்னேன், சில டவுட் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். இவங்க நம்பாம இவங்க என்ன செய்யறாங்க, இன்டர்நெட்ல தேடி பார்த்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல பாக்கிக்க அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து போலியான அந்த இப்பதான் இருக்குது, இப்போ எங்கட முகத்தை மாத்தி செய்யறதுக்கான நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அந்த டீப் ஃபேஸ் அப்படியான அப்ளிகேஷன் எல்லாம் நிறைய வந்திருக்குது. அதன் மூலமா பிராட் பிட்டோட இருக்கிற மாதிரி அவங்களோட அம்மா மாதிரி எல்லாம் செய்து ஒரு இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அவங்க போய் பார்த்தோன்னு இவங்களை நம்ப வச்சுட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து கதை இதுகள் போய் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கீங்க. பிறகு அதுக்குள்ள ஒரு நபர் உள்ளுக்க வரார். யாரு? அந்த போலியான பிராட் பிட். அப்பாவிட அம்மா வந்து அந்த போலியான அம்மா வந்து பிராட் பிட்டையும் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு அவர் வந்து இவாவும் வந்து உடனே என்னடா இது, இவர் உள்ளுக்குள்ள வர, எங்கட பேச்சுவார்த்தைகள் வராங்கன்னு அவருக்கும் வந்து அந்த
அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு வெக்கரை பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து அவர் கதைக்க வலிக்கிட்டாராம். ஓகேவா? அப்ப அவர் வந்து அப்புறம் இவங்களுக்கு 2 பேரும் தனிய வந்து கதைக்க வலிக்கிறாங்க. அவங்களோட அம்மாவில இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கதைக்க தொடங்குறாங்க. வந்து தொடங்கி இது இது அப்பைக்கு வந்து டிவோர்ஸ் ஆகல. ஓகேவா? அப்ப ஃப்ரெண்ட்ஸா கதைக்க தொடங்கி கொண்டிருக்கீங்க. பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கள் என்றால் இவங்கள் நம்ப வைக்கிறதுக்கு அந்த போலியான பிராட் என்ன செய்யறாங்கன்னா அதான் அந்த புது அந்த இப்ப இன்டெலிஜென்ட் ஆர்டிபிஷியல் மூலமா புது அப்ளிகேஷன் எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த முகத்தையெல்லாம் மாத்தி நிறைய செல்ஃபியில் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சோ இவங்க வந்து அப்பைக்கு நம்புறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா போய் இன்டர்நெட்ல தேடி பாக்குறாங்க. இப்படி போட்டோக்கள் இருக்க என்ன பெரிய செலிபிரிட்டி என்ன நிறைய போட்டோக்கள் வெளியில வந்திருக்கும், அந்த போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அந்த போட்டோக்கள் கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு உடனே எடுத்து மொத்த மட்டும் தானே மாத்திட்டு அனுப்பியிருக்கான். சோ அவங்க அதை வச்சுட்டு நம்பிட்டாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் கொண்டிருக்குது. அப்பைக்கு அந்த போலியான பிரதீப் வந்து இவங்களை வந்து லவ் பண்ண வலிக்கிறாங்க. சரியா? அப்ப லவ் பண்ண வலிக்கிறது இப்பதானே தெரியும். லவ் பண்றதுக்கு கவிதை, அன்பான வார்த்தைகள் சொன்னாலே சில அதுவும் அவங்க வந்து அந்த அன்புக்கு அரவணைப்புக்கு என்கிற தருணத்துல வந்து சோ அவங்களுக்கு நல்ல கவிதைகள் அதில் எல்லாம் சொல்லிக்க வந்து நம்பிட்டு. என்னன்னா இப்ப கவிதை எல்லாம் வந்து நீங்க பாருங்க, இந்த சச்ச பேத்தே அதான் இப்ப நியூ ஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு நியூ ஃப்ரெண்ட் அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டீங்களா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போய் கேட்டீங்கன்னா உலகத்துல இல்லாத நல்ல ஒரு கவிதை எல்லாம் வந்து வடிவா கொடுக்கும். ஓகேவா? சோ அந்த அதுகள் எல்லாம் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் அனுப்பி இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வர மாதிரி சென்டிமெண்டல் வருது. ஓகே? அப்ப இவங்க காட்சி ஒன்று இருக்கு. அதை தவிர்த்து அவங்க வந்து நிறைய பிராண்டட் கிஃப்ட் எல்லாம் வேண்டி இவங்களுக்கு அனுப்புறாங்க. அப்பக்கு வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க முகம் காட்டாம இப்படி லூயி வித்த டைமண்ட் ரிங் அப்படியான கிஃப்ட்கள் எல்லாம் வேண்டி இவங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. அப்பதான் இவங்க முதலா வந்து ஏமாற்றப்படுறாங்க. எங்கேன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து பார்சல் பண்றாரு. அப்ப இந்த வெளிநாடுகள்ல இருந்து பார்சல் பண்ணி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பிரான்ஸுக்கு ஆர்டர் வரைக்கும் வந்து பிரான்ஸுக்கு வேற நாடுகளுக்கு வரைக்கும் டக்ஸ் கட்டணும். ஓகேவா? அந்த டக்ஸ் துவானுக்கு டக்ஸ் கட்டணும். சோ அவங்க சொல்றாங்க 5000 யூரோ டக்ஸ் கட்ட சொல்லி. அப்ப இவங்களுக்கு டவுட் வருது. இவங்க வந்து என்ன நீ கிஃப்ட் அனுப்பிட்டு நான் என்னத்துக்கு டக்ஸ் கட்டணும் இவங்களை அடிச்சுக்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களா, அஞ்சலினா ஜோலியோட இப்ப வந்து டிவோர்ஸ் போய் கொண்டிருக்கேன், எல்லா பேங்க் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சோ நான் வந்து காசுகள் எடுக்கல, அதாவது நளினி கொடுக்க சொல்ல இருக்கேன். இவங்க சரி அதுக்கு அப்புறம் நம்பிட்டு இவங்களும் காசு கட்டி கிட்டத்தட்ட 9000 யூரோ அந்த டக்ஸுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த பார்சலுக்கு டக்ஸுக்கு மட்டும் கட்டி இருக்கிறாங்க. அப்பைக்கு அவங்க வந்து முதலாக ஏமாறப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து இது போய் கொண்டிருக்க டிவோர்ஸ் நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் நடக்க இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7,99,000 யூரோ வந்து இவங்களுக்கு இந்த டிவோர்ஸ் பண்ண காசு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்களோட பேங்க்ல அந்த காசு வருது. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்னென்ன பிரஸ் பீப்புள் வந்து பெரிய ஒரு நியூஸ் பேப்பர், அது வந்து இந்த செலிபிரிட்டிய பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அமெரிக்கன் நியூஸ் பேப்பர், அதுல வந்து என்ன போடுறாங்க, இப்படி பிராட் பிட்டுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட 2 பேர்ட்ட போட்டோவும் போடிக்க இவங்களுடனே என்னடா இது நான் புது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்கன்னுட்டு உடனே பிராட் பிட்டுக்கு போன் பண்ணி கேட்க பிராட் பிட் என்ன சொல்றாருண்டா வந்து என்ன நம்பலையா, இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி தான் என்ன நம்பலையா அதான் இதான்ட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து இப்ப நியூஸ் செய்யறதுக்கு இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து பொன்மணியை கூட நாங்கள் செய்யலாம் இல்ல. சோ ஒரு பொண்ணு கதைக்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸ். அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க, பிராட் பீட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களில அது வந்து ஃபேக்கான நியூஸ். வந்து அவங்க வந்து இப்ப புதுசா இவங்களோட அதாவது ஆனந்து பிரான்ஸ்ல இருக்கிறவங்களோட தான் அவர் வந்து தொடர்புல இருக்கிறாரு. அவங்கள்ட்ட போட்டோ போட்டு கொடுத்தோடனே இவங்க அந்த நியூஸ் அதுவும் அவங்களுக்கு தெரியல, பாவம் அவங்க நம்பிட்டாங்க. நம்பிட்டு அவர் வந்து என்ன செய்யிருக்காரு, திருப்பி போன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதை வந்து இவங்களதான் தப்பு போட்டிருக்காரு. வந்து என்ன நீ வந்து முன்னாலதான் இப்படி நியூஸ் எல்லாம் வெளியில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இது வந்து இப்போதைக்கு வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டான் டிவோர்ஸ் ஆகும் வரைக்கும் அப்படி இவங்களை பேசி இவங்களை வந்து அக்யூசேஷன் படிச்ச மாதிரி தான் அந்த கதை வந்து இருக்குது. சோ அது முடிஞ்சு டிவோர்ஸ் ஆயிட்டு இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு இவங்க வந்து இந்த இதை பற்றி நிறைய பேர் கேட்கலாம், வேறு யாக்கிட்ட கேட்கல, இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்டையும் கேட்டுருக்காங்க. எனக்கு அதுவும் ஒரு டவுட் இருக்கு. இவங்கள்ட்ட ஃப்ரெண்டும் வந்து அந்த போட்டோக்குள்ள பார்த்துட்டு இன்னொன்னு மாதிரி இருக்கணும் இவங்க இன்னும் நம்பிட்டாங்க. நம்பி இவங்களுக்கு தொடர்ந்து அவர்கிட்ட கவிதை எல்லாம் மூலமா அவங்களுக்குள்ள லவ் போய் கொண்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் நேரம் சந்திக்கல. ஆனா அவர் சொல்லியிருக்கிறேன் பாஸ்போர்ட் எல்லாம் அனுப்பி ஐடென்டி கார்டு நான் அமெரிக்கா வந்து உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே திடீரென்று அவருக்கு அவர் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு வந்து கிட்னில வந்து அவருக்கு வருத்தம் பண்ணபடியா காசு தேவையானது. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து கேன்சர் இருந்திருக்குது. என்ன கேன்சர் எக்ஸ்ட்ரா தெரியல. அதுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தபடியா அந்த தன்னை மாதிரி ஒரு இன்னும் ஒரு ஆள் வந்து உயிர் காப்பாற்றணும் ஒரு நல்ல அபிப்பிராயத்துல வந்து என்று சொல்றாங்க. அவங்க வந்து காசை
அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முடிவு இருக்கு. ஆனா அப்பவும் டாட் வரைக்கும் அப்பைக்குதான் புது நபர்கள் பாருங்க. முதல் வந்து அம்மா, ஏஜென்ட், அடுத்தது பார்சல் கொண்டு வரவங்க ஒரு நபர், அதுக்கப்புறமா வந்து இப்ப புதுசா வர்றது டாக்டர் மேன். அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற வந்து ஒவ்வொரு டாக்டர் உண்மையான டாக்டர் மேல மாதிரி எல்லாம் போட்டோ, அவங்க ஐடென்டிகா ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் டீமை பக்காவா பில் எல்லாம் செய்து இவங்களுக்கு அனுப்ப இவங்க வந்து நம்பிட்டாங்க. சரியா, நம்பி ஒவ்வொரு உடனடியா வந்து அவ்வளவு காசும் கொடுக்கல, ஒவ்வொரு பில்லுகள் கொடுக்க இவங்க காசு அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 8,30,000 யூரோ அனுப்பி மோசடி பண்ணிட்டாங்க. அதை வந்து இங்க பூத்தகன்னு சொல்லுவாங்க. அப்படி மோசடி பண்றவங்க பூத்தகண்டுவாங்க. அது தமிழ்ல வந்து வலைத்தள உலாவி நினைக்கிறேன். மோசடி பண்றவங்க, ஓகேவா, இன்டர்நெட்ல மோசடி பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ 8,30,000 யூரோ மோசடி பண்ணிட்டாங்க. சோ இவங்களுக்கு வந்து எப்ப இவங்களுக்கு அது தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து ஒருக்கா அவங்களோட பொண்ணோட்ட சொல்லிக்க அவங்களோட மகள் தான் வந்து இவங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. இது இப்படி இருக்காதம்மா, இது வந்து இப்படி இப்படி மொத்த மாத்திர அப்ளிகேஷன்ல இப்ப வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு நிறைய வந்துட்டு, சோ இது இல்லையாண்டு அவங்களுக்கு சொன்ன அப்புறம் தான் அவங்க நம்பி பிறகு வந்து அவர்ல கேஸ் போட்டு பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன மாதிரி பாருங்க, எப்படி பக்காவா பிளான் பண்ணி செய்திருக்காங்க. எனக்கு இதுல என்ன டவுட்ண்டா பாத்தீங்களா, ஓகே இவங்களுக்கு வந்து ஊடகங்களை பற்றி தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியா, ஃபேஸ்புக், ஆனாலும் ஒரு பெரிய ஆக்டர் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இவங்களை எப்படி நம்பினவங்க. இப்ப எனக்கு வந்து இப்ப விஜய், அஜித் வந்து மெசேஜ் போட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நான் நம்புவேன். இல்ல யார் நம்புவாங்க? அவங்களுக்கு எவ்வளவு செலிபிரிட்டி இருக்கிறாங்களா, என்னட்ட வர்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற காசுக்கு என்னத்துக்கு வர போறாங்க இங்க, அப்படி என்னத்துக்கு அவங்க நம்ப போனாங்களே. இத்தனைக்கும் அவங்க நல்லா படிச்சவங்க, வேலை பாக்குறாங்க, சொல்றாங்க, அதாவது வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் பண்றாங்க. சோ அப்பக்கு அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோ ஃப்ரெண்டு, அந்த முக்கியமா அந்த ஃப்ரெண்ட் எனக்கு என்ன டவுட்டா இருக்கு, அந்த ஃப்ரெண்டுக்கு கூட அவ்வளோத்துக்கு என்ன ஒன்றும் சொல்றதுக்கு அறிவில்லையான்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சரி இவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியும், அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அப்படி தெரியாம இருக்கா. இப்ப நாம எல்லாம் எங்களுக்கு ஒன்று இன்றைக்கு இப்போ யார் நபர்ன்னு சொல்லாம நாங்கள் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வோம் இல்ல, போய் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு அப்படி கூட அறிந்து கொள்ள அவங்க நினைக்கலையா. சரி ஓகே, அடுத்தது இப்ப பார்சல் கொண்டு வரைக்கும் என்னென்று வந்து இப்ப எங்களுடைய 5,000 யூரோ இதெல்லாம் உடனடியா கொடுத்தவங்க. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தது சரி ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குள்ள சென்டிமெண்ட் வந்து லவ் பண்ண அவரை காப்பாத்தோன்னு கொடுத்திருந்தாலும் என்னென்று இதென்ன அதோட போட்டோக்கள் அதுல எல்லாம் வந்து என்னன்னு நம்பினவங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமா இவ்வளவு காசு பேங்க்ல இவங்களுக்கு இருந்து இன்னும் ஒரு பேங்குக்கு, அதுவும் வெளிநாட்டுக்கு போறேக்கு என்னத்துக்காக இவாட பேங்கார கேள்வி கேட்கல. அடுத்தது அந்த இங்க வந்து அந்த தக்ஃபான்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இப்ப பிளான்ச்மெண்ட் d'argent, அதாவது இப்ப ஏதாவது ஒரு தீவிரவாதிக்கு ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது கள்ளக்காசுகள் செய்தாலும் சரி, அவங்க வந்து இந்த தக்ஃபாக்கு தான் பிடிச்சு கொடுக்கணும், முக்கியவா லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரிவிக்கல பேங்க் என்னத்துக்காக எந்த செயல் செய்யல, எந்த அக்ஷனும் எடுக்கலைன்றது எனக்கு இப்பவும் கேள்வியா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க இந்த செயற்கை நுண்ணறிவுன்றது இந்த இப்பத்தி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் மாறிக்கொண்டிருக்கு. இப்ப 2-3 வருஷமா செயற்கை நுண்ணறிவு வந்து டெவலப் ஆகிக்கொண்டிருக்குது. இப்ப மட்டுமில்ல, இனி வார காலத்துல வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மனிதரை வந்து ஆள போறன்றது வந்து யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்று, ஓகேவா. என்ன இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்ப எங்களுக்கு வந்து பாருங்க, பசங்கள் கூட வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, இந்த சச்சப்பேதை தான் போய் அதுக்குள்ள போய் வந்து என்ன கேட்டாலும் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே பதில் வேற என்னவா இருக்கட்டும், சேவை வேணுமா, லெக்கத் மூச்சு வசி வேணுமா, அடுத்தது நீங்க ஒரு கவிதை கேட்க போறீங்களா, என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு பதில் கொடுத்துடும். ஆனால் அது மனிதரால் உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் இல்லையாண்டில. ஆனால் மனிதரை விட அவங்கள நம்ம செயற்கை நுண்ணறிவை நம்பலாமா? இல்ல. சோ நிறைய பேர் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அது வந்து செயற்கை நுண்ணறிவு நல்ல நிறைய விஷயத்துல நல்ல சரி. அப்ப எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நான் வந்து அது வந்து தப்புன்னு சொல்லுவேன். இப்பத்திய காலகட்டத்துக்கு அது எங்களுக்கு தேவை. நிறைய விஷயங்களுக்கு வந்து டாக்டர்களுக்கு குயிக்கா செய்யறதுக்கெல்லாம் அது வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவை, சரியா. ஆனாலும் அது டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அதை தாண்டி இப்ப ஒரு குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி நல்லவங்கள்ட்ட போனா அதை வந்து என்ன டெவலப் பண்ணி நல்லதா செய்து கொண்டிருக்காங்க. ஆனா அந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்தவங்கள்ட்ட கையில கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, இப்படியான மோசடியால் இப்படியான விஷயங்களை செய்து மக்கள்ல வந்து பாதிக்கப்பட வைக்கிறாங்க, சரியா.
சோ இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு விதத்துல நல்ல நன்மை கொடுத்தாலும் ஒரு விதத்துல வந்து நிறைய பேருக்கு தீமையா தான் போய் கொண்டிருக்கின்றது. சரி, எப்படி நாங்க கையாளுவது? ஏனென்றா இப்ப இனி வந்தோண்டே நிறைய நடந்தோண்டே இருக்கு, நடந்தும் இருக்கின்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய நடந்திருக்குது. ஓகேவா, நான் வந்து பேங்க் இன்சூரன்ஸ்ல வேலை செய்யறேன். சோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு, நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மோசடிகள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு 100 விதம் இல்லை, ஆனா நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாம். சோ நான் அதுக்கேற்ற சொல்யூஷன் தான் தரேன். ஏன்னா யாரும் அவங்க குறிவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வயசு போனாக்கள், ஏன்னா அவங்க வந்து ஃபாஷிலானாக்கள், ஃபெப்லெஸ்ஸானாக்கள் என்றபடியா அந்த கொஞ்சம் வயசு போனாக்கள், அவங்களுக்கு இந்த சில இன்ஃபர்மேஷன் தெரியாதபடியா அவங்கள குறி வைப்பாங்க. அடுத்தது வந்து இந்த கொஞ்சம் 50 வயசுக்கு மேற்பட்டவைகள், தனிமை, இப்ப கல்யாணம் செய்யாம தனிமையில இருக்கிறவங்க, ஏதாவது சில நேரம் வந்து அந்த திரும்ப இப்ப நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆன்லைன்ல சரி எங்கேயாவது இப்ப கூகுள்ல சரி எங்கேயாவது வந்து ஒரு ரிசர்ச் பண்றீங்களா அது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, அந்த அதாவது பூத்த அந்த மோசடிக்காரங்களுக்கு வடிவா தெரியும். சரியா, சோ அவங்களுக்கு வந்து அந்த இப்ப நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இப்ப நான் வந்து ஒரு வீடியோ யூடியூப்ல வந்து இப்போ எஸ்பிபி பாட்டு தேடினேன்னா அடுத்தது நான் அதை தேடுமானா நான் அந்த பாட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு பப்ளிசிட்டி வந்து இப்ப கியாபிட பப்ளிசிட்டி, அதே மாதிரி இல்லாட்டி நான் ஒரு டெக்கரேஷனை பார்த்தேன்னா அந்த டெக்கரேஷன் சம்பந்தப்பட்டதாக வந்து இருக்கும். சில நேரம் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா நான் யோசிக்கிறது கூட இப்ப நான் வந்து நேற்றை பற்றி ரிசர்ச் பண்ணணும் யோசிக்கிறது கூட அது உடனே ஆன்லைனை திறந்தோடனே வருதுன்ற மாதிரி எனக்கு போய் கொண்டிருக்குது. சோ அப்படி எங்களை வந்து அவங்க வந்து நாங்கள் டெலிபோன் மூலமா எங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருக்குது, இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. சோ எங்களை வந்து வடிவா உத்து பார்த்து அவங்க வந்து எங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. சரியா, சோ அந்த அரவணைப்பு அன்பு இல்லாதவங்களை வந்து இன்னும் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த வயசு போன ஆட்கள், ஃப்ரெஷிலான ஆட்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சோ அப்படியே ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. அதே மட்டுமில்ல இப்ப நிறைய பேருக்கு பிரெஞ்சும் தெரிஞ்சிருக்காது. சோ அப்படியே நாட்கள் வந்து தயவு செய்து நான் என்ன சொல்றேன், என்ன சொல்யூஷன் கொடுக்குறேன்னா அப்படியே நாட்கள் எல்லாம் வந்து 2-3 தடவை அந்த மெசேஜை வந்து இப்ப தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து இது நம்பலாமா நம்ப கூடாதுன்னு வாசிச்சு கொள்ளுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி கையாளுவதுன்னு பார்த்தா டபுள் ஐடென்டிபிகேஷன், அதாவது டூப்ளி ஐடென்டிபிகேஷன் நீங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய மொத் பாஸ், அதாவது வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க. ரெண்டாவது ஐடென்டிபிகேஷன் கட்டாயப்படுத்துங்க. முதலாவது அந்த பாஸ்வேர்டை வந்து உங்களோட பிள்ளைகளோட பேரோ இல்ல டேட் ஆஃப் பர்த்தோ புருஷன் டேட் ஆஃப் பர்த்தோ வைக்காதுங்க. யாருமே தெரியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டை சாய்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, அது பெருசா இருக்கட்டும், நீங்க அதை எழுதி வைங்க, நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து உங்களோட பேர், உங்களோட பிள்ளைகளோட பேர் அதெல்லாம் ஈஸியா தேடிடுவாங்க. ரெண்டாவது அந்த டபுள் ஐடென்டிஃபிகேஷன் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்காதீங்க, உங்களுடைய டெலிபோன் நம்பரை கொடுங்க. ஓகேவா, டெலிபோன் நம்பரை கொடுத்தா இப்ப டச்ல நீங்கள் வந்து அதுல வந்து கனெக்ட் பண்ணாட்டியும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்படி உங்களோட இதுல வந்து என்ன ஒரு ஆள் போய் கனெக்ட் பண்ணுது, பேங்கா இருக்கட்டும் சரி செக்யூரிட்டி சோஷியலா இருக்கட்டும், அமேசான் பார்சல் எல்லாம் வரைக்கும் கவனித்து வேண்டுங்கள். தயவு செய்து அவங்க காசு கட்ட சொன்னா நீங்க காசு கட்டாங்க, டாக்ஸ் கட்ட சொன்னா டாக்ஸ் கட்டாங்க. நீங்க ஆர்டர் பண்றீங்களா, பார்சல் வருதா, அவங்க காசு கட்ட சொன்னாங்க உடனே அவங்கள்ட்ட அடிச்சுக்கலுங்க. நீங்க காசு கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் இந்தியாவில இருந்து ஒரு ஆர்டர் பண்ணினேன், ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு டாக்ஸ் ஒன்று மில்லியன் சொன்னா இங்க வந்து கேட்க டாக்ஸ் கட்ட சொன்னா நான் கட்ட மாட்டேன், நீங்க திருப்பி கொண்டு போன நான் அனுப்பியே விட்டுட்டேன். சோ நீங்கள் வந்து இப்படி காசு கட்ட சொன்னா அவங்கள்ட்ட அடிச்சு கேளுங்க. கேட்டுட்டு இதை இப்ப உங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சுன்னா உடனே துறக்காதீங்க. டெலிபோன்ல வந்து ஏதாவது இப்படி லிங்க் இப்ப செக்யூரிட்டி சோஷியல்லையோ அலோகேஷன்லயோ எங்கே என்றாலும் வந்து இப்ப உங்களோட பார்சல் வந்திருக்கு அதை லிங்க அந்த லிங்கை வந்து தயவு செய்து துறக்காதீங்க, ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட பே டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா எங்க அப்பாக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி சோஷியல் மூலமா மெசேஜ் வந்து இப்படி செக்யூரிட்டி சோஷியல்ல இருந்து அனுப்புறோம், உங்களோட டீடைல்ஸ் வேணுமெண்டு அனுப்புறேன். அப்ப எங்க அப்பா நம்பிட்டார். இது என்ன மெசேஜ் வருது தங்கச்சி, இப்படி நிறைய மெசேஜ் வருதான்னு, நான் என்ன மெசேஜ் சொல்றீங்க ஒரு கொண்டு வாங்கன்னு பாருங்க. அப்பதான் எனக்கு அது வந்து என்ன ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், அது வந்து அவங்களை அனுப்பலன்னு நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டேன். நான் சொன்னா அம்மா அப்பா அப்படியான இதுல வந்து எண்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப செக்யூரிட்டி சரி அலோகேஷன் சரி அம்போ சரி, அதாவது நீங்க டாக்ஸ் கட்டுறதும் சரி, அவங்க வந்து ஆன்லைன்ல தான் எல்லாம் செய்வாங்க. அம்போ எல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து இமெயில அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மெசேஜை கன்சல்ட் பண்றது கூட நீங்க அந்த அவங்கள்ட்ட வெப்சைட்டுக்குள்ள போய்தான் நீங்க வாசிக்கணும். அதாவது பாஸ்வேர்ட் போட்டு எல்லாம் வாசிக்கணும். சோ அதான் நான் சொல்றேன், வந்து இமெயிலையும் வந்து நம்பாதீங்க. உடனே ஒரு மெயில் வந்துச்சு என்றால் மேல இமெயில் அட்ரஸ் பாருங்க. ஆனா இப்போ வந்து நல்லா அவங்க நல்ல மூலியா செயல்படுவாங்க, இமெயில் அட்ரஸ் எல்லாம் நல்லா கிளீனா போடுவாங்க. அதெல்லாம் நம்பாங்க. நீங்க என்னென்னத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்களேன்னு ஜோசிங்க, இல்லாட்டி டெலிபோன் அடிச்சு கூட நீங்களா. இப்ப டெலிபோன் நம்பர்ல கூட அவங்களுக்கு நிறைய மோசடி செய்யறாங்க. சில நேரம் டெலிபோன் அடிச்சுட்டு நாங்க திருப்பி அடிக்கிறதுக்கு அதுக்குள்ள கூட காசு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பப்ளிசிட்டி, எனக்கெல்லாம் நிறைய பேர் வந்து டெலிபோன் அடிப்பாங்க. €1 வந்து எங்கட வீடு செய்தாரு அவங்களெல்லாம்
எல்லாம் நம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்கட அம்போ நம்பரை வேண்டிட்டு எங்கட என்ன டேக்ஸ் நம்பரை வேண்டிட்டு அதுக்குள்ள அந்த கிரெடிட் அம்போன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துடுவாங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் நீங்க நம்பி உடனே நம்பர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. இப்படி ஒருக்கா என்னட்டு அடிச்சு எனக்கு இப்படி காசு கிட்ட விழுந்துட்டுதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த அட்ரஸ் இல்லாட்டி பேங்க் டீட்டெயில்ஸ் கிடையாது. அப்ப நான் சொன்னேன் வந்து எனக்கு காசு தானே விளைங்கன்னா உங்க அட்ரஸ் கொடுத்தா அங்க வந்து கலெக்ட் பண்றேன்னு சொல்ல அப்படியே அவங்க போனை வச்சுட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து இது கையாளுறா டபுள் ஐடென்டிபிகேஷன் வையுங்க. கவனமா உங்களுடைய இமெயிலும் சரி டெலிஃபோன்ல இருக்கிற வந்து எல்லாத்தையும் நுணுக்கமா பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. கண்டுக்கின மெயிலே ஓப்பன் பண்ணாங்க. அடுத்தது எங்க ஆர்டர் கொடுத்தாலும் வந்து நம்மளா ஆர்டர் பண்ண இடத்துல உங்களுக்கு தெரியும் வந்து ஓகே இவ்வளவு காசு கட்டணும். இப்ப வெளிநாடுல இருந்து வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். ஆனா உள்நாட்டுக்குள்ள இருந்து கூடுதலா வந்து டேக்ஸ் கட்ட வராது. சோ அது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு செயல்படுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டெய்லி செக் பண்ணுங்க. கருத்து ப்ளூன்னு சொல்லுவாங்க, இந்த பேங்க் கார்ட்லயே வந்து நிறைய மோசடி பண்ணுவாங்க. அதையே நீங்க வந்து செக் பண்ணி கொண்டுருங்க. இந்த வர்றதை விட போறதுதான் நிறைய. அது எங்கெங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து மோசடி பண்றாங்கன்னு. சோ அதுல கவனமா இருங்க. பிரெஞ்சு தெரியாதவங்க பிரெஞ்சுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செயல்படுங்க. யார்கிட்டையும் உங்களுடைய நம்பர், பேங்க் அக்கௌண்ட் சரி, பாஸ்போர்ட்டோ சரி, செக்யூரிட்டி சோஷியல் நம்பரோ சரி, அம்போ நம்பரோ சரி, யார்கிட்டையும் கொடுக்காது. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து யாரும் கொடுக்காதீங்க. சோ கவனமா இருங்க. என்னன்னா இது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு மட்டுமில்ல எங்களுக்கு நாளைக்கு வரலாம். நிறைய பேருக்கு வந்திருக்குது. சோ வந்திருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாவே எனக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கும் வந்திருக்குது. சோ அதனால நான் உங்களோட இது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ விடிய கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் வந்து குளிருக்குல சினோக்குல எல்லாம் 8 மணித்தாலும் 10 மணித்தாலும் நின்ற நிலையில எல்லாம் உழைச்சிட்டு வந்து நாங்க வச்சிருக்கோம். மோசடிக்கிறது ஈஸியா கையாண்டுட்டு போறான். சோ அதை வந்து தடுக்கிறதுக்கு எங்களால முடியுமாண்டா அது எனக்கு தெரியல. ஆனா நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாம். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமைந்ததுன்னு நம்புறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைந்து பாருங்க. டாடா பாய்.